ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவர் திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும், ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். விசேஷமாக இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த கடைசி மாதத்திலே வந்திருக்கிறோம். இன்னும் 2 வாரங்கள் தான் நமக்கு இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே நம்மை வேத வசனத்தின்படி நம்மை சுத்திகரித்து கொண்டு ஒரு பரிசுத்த நிலைமையில் புது வருஷத்துக்கு நாம் போகும் பொழுது அந்த புது வருஷம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே அந்த ஒரு ஜெபத்தோடு நோக்கத்தோடு இந்த செய்தி கேட்கும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் இருதயத்தை சுத்திகரித்து கொள்ளுங்கள், பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். யோசுவா சொன்னது போல அப்படி நாம் செய்யும் பொழுது நாளைக்கு அற்புதத்தை காண்பி சொன்னது போல எதிர்காலம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திரு கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் தியானத்துக்கென்று தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேலை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். பக்தன் தானியேல் அவன் யூதேயா தேசத்தில் பிறந்த பொழுது யோசியா என்கிற ராஜா அவன் அரசாட்சி செய்து கொண்டிருந்தான். யூதாக்களின் ராஜாக்களிலே இந்த நல்ல ராஜாக்களில் ஒருவன் யோசியா. இந்த யோசியா ராஜா தானியேல் பிறந்த பொழுது தேசத்தை தேவனுக்கு நேராக திருப்புகிற பெரும் முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருந்தான். அந்த காலகட்டத்திலே தான் தானியேல் அங்கே பிறந்தான். இதனுடைய சரித்திர பின்னணி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தானியேல் புஸ்தகத்தை குறித்தும் குறிப்பாக இந்த 1 அதிகாரத்தை குறித்தும் சில சரித்திர குறிப்புகளை மனதில் வைத்துக் கொள்வது நமக்கு நல்லது. அதை பார்ப்பதற்கு முன்பு தானியேல் 1 அதிகாரம் நீங்கள் 1-2 வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தானியேல் 1:1-2. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். நேபுகாத் நேச்சார் 3 முறை படையெடுத்து வந்து எருசலேமை தாக்கினான் என்று இஸ்ரவேலின் சரித்திரம் சொல்லுகிறது. அதில் குறிப்பாக முதல் விசையாக கிமு 605 படையெடுத்து வந்து எருசலேமை அவன் அழித்து, அதாவது படையெடுத்து வந்து அவன் அதிகமாய் முற்றுகை போட்டு அநேக அழிவுகளை ஏற்படுத்தினான். அது மட்டுமல்ல, அப்படி செய்து அநேகரை சிறைபிடித்து கொண்டு போனான். அப்படி முதல் விசை சிறைப்பட்டு போனவர்களிலே குறிப்பாக தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ இந்த 4 பேரும் ரொம்ப விசேஷமானவர்கள். அவர்களை குறித்து தான் இந்த தானியேல் புஸ்தகத்தை நம்ம விசேஷமாக நம்ம பார்க்குறோம். குறிப்பாக அப்படி இந்த 4 பேரும் தானியேல் உட்பட 4 பேரும் சிறைப்பட்டு போகும்பொழுது கிட்டத்தட்ட அவங்களுக்கு 15 அல்லது 16 வயசு இருக்குங்க. அந்த வயசு காலகட்டத்திலே தான் அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். அடுத்து கிமு 597 நேபுகாத் நேச்சார் மறுபடியும் வந்தான். மறுபடியும் வந்து அவன் முற்றுகை போட்டு அங்கே இருந்த யோயாக்கீம் என்கிற ராஜாவையும்
அவனுடைய தாயாரையும் மனைவியும் இன்னும் அநேகரை அவன் சிறைபிடித்து கொண்டு போனான். அநேகர் சிறைப்பட்டு போனார்கள். அப்படி சிறைப்பட்டு போனவர்களிலே ஒருவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. நல்லா கவனிக்கணுங்க. முதல் சிறைப்பட்டு போன பொழுது அதில் சிறைப்பட்டு போனவர்களிலே விசேஷமானவர்கள் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இரண்டாம் சிறைப்பட்டு போனவர்களே விசேஷமானவர்கள். அவர்களிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் மிக முக்கியமானவர். இந்த சரித்திரத்தை குறித்து நீங்கள் 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 8 முதல் 15 வசனத்திலேயும், எரேமியா 36 12வது வசனம் 25 அந்த சரித்திரம் இருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். பின்பு அப்படி யோயாக்கீம் சிறைவிட்டு போன பிறகு அவன் ஸ்தானத்தில் இந்த யோயாக்கினுடைய சிறிய தகப்பன் ஆகிய மத்தனியா என்கிற சிதேக்கியாவை நேபுகாத்நேச்சார் யூதேயாவில் ராஜாவாக வைத்துவிட்டு போனான். சிதேக்கியா ராஜா. இந்த சிதேக்கியா ராஜா என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அவனும் கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆகவே தேவ கோபம் இப்பொழுது முழுவதும் யூதாவின் மேல் வந்துவிட்டது. ஆகவே தான் ஆண்டவர் நேபுகாத்நேச்சாரை 3வது விஷயம் அனுப்புகிறாரு. ஆண்டவர் தான் அனுப்புகிறாரு. கீழ்ப்படியாமல் போயிட்டா ஆண்டவர் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதாகி விடுகிறது. அது நம்ம ரொம்ப கவனமாக இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் ஏதோ ராஜாக்கள் காலத்தில் நடந்து மட்டும் இல்லை, தொடர்ந்து கீழ்ப்படியில்லைன்னா ஆண்டவருடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்குன்றது பயங்கரமாக இருக்குங்க. அவருடைய கரம் பலமாக பயங்கரமாக வந்து இறங்கும். அப்படித்தான் 3வது விசை நேபுகாத்நேச்சார், அதாவது கிமு 586 படையெடுத்து வந்து முத்திரிகை போட்டு அவன் முற்றிலுமாக எருசலேமை அழித்தான். எருசலேம் தேவாலயத்தை தீக்கிரையாக்கினான். எருசலேமினுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு போய் பாபிலோனிலே தன்னுடைய தேவனுடைய கோயிலை வைத்தான். அப்படின்னு இப்போ நம்ம தானியேல் 1:2 வாசிக்கட்டும். அப்படி வைத்து விட்டான். அப்படித்தான் 3வது விசை அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். அப்படி போனவர்கள் 70 வருஷம் அந்த சிறைப்பட்டு போனவர்கள் பாபிலோனில் சிறைகளாக கிடந்தார்கள் என்பது இந்த இஸ்ரவேல் தேசத்துடைய யூதாவினுடைய சரித்திரமாக இருக்கிறது. அதன் பிறகுதான் அவர்கள் விடுதலாகி வந்தார்கள். யோசுவா, செருபாபேல் தலைமையில் ஒரு குரூப் வந்தாங்க. எஸ்ஸாவின் தலைமையில் வந்தார்கள். பிறகு நெகேமியாவின் தலைமையில் வந்து அலங்கத்தை கட்டினார்கள் என்பது வரலாறு. இப்போ நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி சிறைப்பட்டு போன பொழுது தானியேல் பாபிலோனில் இருந்த பொழுது நடைபெற்ற சம்பவம். அதில் ஒரு முக்கியமான சம்பவத்தை தான் இந்த முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த முக்கியமான சம்பவம் என்ன என்பதை இந்த நாளில் நாம் தியானம் பண்ணி, இதை கேட்குற தேவ பிள்ளைகள் உங்களை சுத்திகரித்துக்கிடணும், பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தர் பேசும்பொழுதே உங்களை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து கொண்டால் தானியேலை தேவன் உயர்த்தினது போல உங்களையும் வருகின்ற வருஷத்தில் உயர்த்துவார், மேம்படுத்துவார். பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. இப்படி தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களை அவன் நேபுகாத்நேச்சார் தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு போன பொழுது வழக்கமாக செய்கிறது போல அவன் கொடூரமாய் நடந்து கொள்ளவில்லை. பொதுவாக சிறைப்பட்டு போனவர்களை பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த சிதேக்கியாவே சிறைப்பிடித்து கொண்டு போனான் 586 கொண்டு போய் அவன் சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கினான். அவனுடைய மகன்களை கொலை செய்தான், தளபதியை கொலை செய்தான். அத்தனை கொடூரமானவன். ஆனால் இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களுக்கு அப்படி செய்யாமல் இவர்களுக்கு நல்ல கல்வியை கற்றுக் கொடுத்தான். சகல கலைகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியை கற்றுக்கூடிய பொறுப்பிலே இவர்களை வைத்தான் என்றால் ஆச்சரியமான ஒன்றுங்க. தேவனுடைய நடத்திப்பெல்லாம் சில நேரங்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதன் பின்னணியில் தேவனுக்கு பெரிய திட்டம், நோக்கம் இருக்கும். ஆகவே தான் இவர்களுக்கு அந்த ராஜாவே இவர்களை சிறை வைக்காமல் இவர்களுக்கு சகல கலைகளையும் கற்றுக் கொடுத்தான். அப்படி நம்ம பார்க்குறோம். சோத்திரம். குறிப்பாக அந்த பொறுப்பை இவர்களுக்கு கலைகளை கற்றுக் கொடுத்து, கல்வி, ஞானம், அறிவு, விஞ்ஞானம், பானசாஸ்திரம் போன்ற சகல கலைகளை கற்றுக் கொடுப்பதற்கு அந்த பொறுப்பை அஸ்பெனாஸ் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பிரதானிகளின் தலைவனுக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த சரித்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அஸ்பெனாஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்களில் ராஜாவுக்கென்று தங்களை அர்ப்பணித்து விட்டு அன்னகர்கள் இருப்பார்கள், ஈனோக்ஸ் இருப்பார்கள். அந்த அன்னகர்களுக்கெல்லாம் இவன் தலைவன். இந்த அஸ்பெனாஸ் அவன் கையிலே பொறுப்பை கூடுதான். இப்போ நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் 3-4 வசந்த வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும்
துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ஏன் அப்படி செய்யறான்னா, இந்த நேபுகாத்நேச்சார் ஒரு கடவுள் பக்தி நிறைந்தவன். கொடூரமான ராஜாவாக இருந்தாலும் அவன் கடவுள் பக்தி நிறைந்தவன். அதில் குறிப்பாக அவங்க தெய்வம் யாரு கேட்டிங்கன்னா பேல் மெரோதாக். பேல் மெரோதாக் அந்த தெய்வத்துடைய பக்தன்கவன். ஆகவே இவர்களை அஸ்ட்ராலஜி போன்ற வானசாஸ்திரத்தெல்லாம் கற்றுக் கொடுத்து நட்சத்திரங்கள் இயக்கத்தை எல்லாம் கண்டு அப்படி இவனுக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக அவர்களை இப்படி ஏற்படுத்த நினைச்சாங்க. ஆகவே இவர்களை நல்ல அஸ்ட்ராலஜர்ஸ், மெஜிஷியன், அப்புறம் ப்ராஃபட்ஸ், தீர்க்கதரிசிகள் என்று பல கலைகளை கற்றுக் கொடுக்க விரும்பினான். தத்துவங்கள், பிலாசபிஸ், இப்படி பல கலைகளை கற்றுக் கொடுக்க விரும்பித்தான் இவர் அதை பயிற்றுவிக்கிறான். அதுக்கு என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அப்படி இவர்களை வளர்ப்பதற்கு அவன் என்ன உணவை உண்கிறானோ, ராஜா என்ன உணவு உண்கிறானோ அந்த அரண்மனை உணவை இவர்களுக்கும் கொடுத்து உருவாக்க நினைத்தான். ஆகவே தான் உண்கிற உணவை அவர்களுக்கு கொடுக்கும்படி அஸ்பனாஸ் கட்டளை கொடுத்தான் அப்படிங்க நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம். அப்படி அந்த உணவில் தான் இப்பொழுது பிரச்சனை. அங்கே தான் தானியேல் சில தீர்மானம் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அந்த விஷயம்தான் தானியேல் வாழ்க்கையில் மிக முக்கியமானது மட்டுமல்ல. இதை கேட்குற தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், அடுத்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க நம் இருதயத்தில் எடுக்கிற தீர்மானம் மிக முக்கியம். கவனிக்கணும் நல்லா. நீங்கள் இப்போ அந்த 1:8 மறுபடியும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். நல்லா கவனிக்கணுங்க. ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷனை உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார் என்பது நாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். சும்மாலாம் ஆண்டவர் உயர்த்திட மாட்டாருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், உயர்த்தணும்னா அவர் நினைச்ச எந்த இடத்திலும் உயர்த்துவாருங்க. தானியேலும் இந்த 4 பேரும் இருக்கிற இடம் பாபிலோன் மாகாணம், அந்நிய தேசம், புறஜாதிகளின் தேசம். அங்கே வைத்து இவர்களை ராஜ்யத்தில் உயர்த்தி மேன்மைப்படுத்தினார்னா தேவ பிள்ளைகள் கவனிக்கணும். அதற்கு காரணம் இருந்தது. அதுதான் இப்போ தியானிக்க போகிறோம். அதற்கு மிக முக்கியமான காரணம் நம் இருதயம். அதான் வாசி கேட்டோம். தானியேல் தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். ராஜபோஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். இந்த கால நேரத்தில் 3 விதமான தீர்மானங்களை குறித்து இந்த ஒரு வசனத்தில் இருந்தும் இன்னும் 2 வசனத்தை சுற்றி காண்பித்து நாம் எடுக்க வேண்டிய 3 விதமான தீர்மானங்களை குறித்து நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கவனிங்கள். வருஷத்துக்கு கடைசியில் வந்திருக்கிறோன்னு ஆரம்பத்தில் சொன்னது போல சில தீர்மானங்களை எடுத்து உங்களை சுத்திகரித்து கொள்வது அடுத்த வருஷத்துக்கு மட்டுமல்ல, எதிர்கால வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுப்பது அவசியம். ஒரு அர்ப்பணிப்போடு இந்த செய்தி இங்கே கேட்கணும். சரி என்றால் இப்போ முதல் தீர்மானம் இருதயத்தின் தீர்மானம். என்ன இருதயத்தின் தீர்மானம்னா, ராஜபோஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று இருதயத்தை தீர்மானம் பண்ணினான். அதாவது நான் சொன்னது போல ராஜா அவர்களுக்கு தான் உண்ணும் உணவை, அரண்மனை உணவை கொடுத்து அவர்களை வளர்க்கும்படி அஸ்பனாசுக்கு சொன்னான். அந்த ராஜ போஜனத்தினால் தீட்டுப்படுத்த மாட்டேன்னு தீர்மானம் பண்றாரு. அப்படி ராஜ போஜனம்னா சந்தோஷம் தானே. இவர்கள் அடிமைகளாக வந்திருக்கிறார்கள், சிறைகளாக வந்திருக்கிறார்கள், சிறைச்சாலையில் இருக்க வேண்டியவர்கள், சிறைச்சாலையிலே பசியிலும் கொடுமையிலும் அனுபவிக்க வேண்டியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ராஜபோஜனம் கிடைக்கிறது என்றால் அந்த ராஜபோஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் எடுக்கிறாருன்னா என்ன விஷயங்க கவனிக்கணும்.
அரண்மனையிலிருந்து வருகிற அந்த ஆகாரங்கள், அதில் தாங்க சில தீர்மானம் இருக்காது. குறிப்பாக ஒரு யூதர்கள், இஸ்ரவேலர்கள் எதை புசிக்க வேண்டும், எதை புசிக்க கூடாது என்று ஆண்டவர் அவர்களுக்கு பிரமாணத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் லேவியராகமம் 11ஆம் அதிகாரம், அப்புறம் 17ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனம் இதெல்லாம் வாசித்து பாருங்க. அவர்கள் எப்படி புசிக்க வேண்டும், எதை புசிக்க வேண்டும், ஏன் புசிக்க கூடாது என்கிற பிரமாணத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ நீங்கள் 11ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம், லேவியராகமம் 11:10 கொஞ்சம் வாசிங்களேன். ஆனாலும் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதிலும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருப்பதாக. அவைகள் உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவது. அவைகளின் மாம்சத்தை புசியாதிருந்து அவைகளின் உடல்கள் அருவருப்பீர்களாக. தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் இல்லாத யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவது. 7 வாசிகளை. பன்றியின் குழம்பு விரிகுழம்பும் இரண்டாக பிரிந்ததுமாய் இருக்கும். அது அசை போடாது. உங்களுக்கு அசுத்தமாய் இருக்கும். அது உங்களுக்கு அசுத்தமாய் இருக்கும். இப்படின்னு தொடர்ந்து நான் சொன்னது போல அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அவைகளிலே பன்றி இறைச்சியை புசிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் பிரமாணத்திலே. ஆனால் ராஜாவுடைய அரண்மனை ராஜபோஜனங்கிறது பன்றி இறைச்சி விசேஷமானது, இரத்தத்தோடு புசிக்க கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார். அதுதான் நம்ம 17ஆம் அதிகாரம் 10லிருந்து 16 பார்க்கிறோம். இதெல்லாம் ராஜபோஜனத்தில் இருக்கும். ஆனால் அது பிரமாணத்துக்கு விரோதமானது. ஆகவே பிரமாணத்துக்கு விரோதமாக நான் புசிக்க மாட்டேன் என்று, அப்படி புசித்தால் அது தீட்டு என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி அதை புசிக்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறார். நல்ல கவனிக்கணுங்க. என்றால் என்னதான் வசதியான ஒரு இடமா இருந்தாலும், என்னதான் ஒரு உயர்தர உணவா இருந்தாலும், பிரமாணத்துக்கு விரோதமாக நான் புசிக்க மாட்டேன், சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்று தானியேல் தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். பார்த்தீங்களா? ராஜபோஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். என்றால் அந்த தீர்மானம் தாங்க தானியேலை உயர்த்துவதற்கும் அவன் ஒரு சரித்திர புருஷனாய் மாறுவதற்கு காரணமே அவன் எடுத்த அந்த தீர்மானம். என்ன சொல்லுகிறேன்? இது பார்ப்பதற்கு மாம்சத்தில் எடுத்த தீர்மானம் போல தெரியும் உங்களுக்கு, ஏன்னா புசிக்கிற காரியம். ஆனால் இது மாம்சத்தில் எடுத்த தீர்மானம் அல்ல, ஆவியில் எடுத்த தீர்மானம், குறிப்பாக இருதயத்தில் எடுத்த தீர்மானம். ராஜபோஜனத்தினால் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று, நான் தீட்டுப்படக்கூடாது என்று அவன் இருதயத்தில் எடுத்த தீர்மானம். நல்ல கவனிக்கணுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, தானியேல் எடுத்த தீர்மானம் வாழ்வாசாவா பிரச்சனை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ராஜாவுக்கு தெரிய வரும் என்று சொன்னால் அவன் சிரச்சேதம் பண்ணுவாங்க. நீங்கள் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் அங்கே இந்த 3 பேரை நம்ம பார்க்குறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ராஜா நிறுத்தின சிலையை வணங்க மாட்டேன் என்று சொல்லி அவர்கள், நேபுகாத்நேச்சாரே, நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், நாங்கள் ஆராதிக்க எங்கள் தேவன் எங்கள் தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார், தப்பு வேமல் போனாலும் நீர் நிறுத்தின சிலையை வணங்க மாட்டோம் என்று தைரியமாக சொன்னார். அதற்கு ராஜ கோபத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். 3ஆம் அதிகாரம் 19-20 வாசிப்பான். அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டார். பார்த்தீங்களா? 7 மடங்கு சூளையை அதிகரிக்கும்படியா கட்டளை போட்டான ராஜ கோபம். அத்தனை கோபக்கார ராஜாக்கள் இருந்த நாட்கள். இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிந்தால் ராஜபோஜனம் தீட்டானது,
அதை புசிக்க மாட்டேன் என்று 4 பேர் சொன்னார்கள் என்ற செய்தி தெரிந்தால் என்ன நடக்கும்னே தெரியாது. ஆகவே தான் சொன்னேன், எடுத்த தீர்மானம் வாழ்வா சாவா பிரச்சனை. ஆனால் அந்த நிலையிலும் வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி என்னை நான் தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன். ராஜ போஜனம் அது எப்பேற்பட்ட போஜனமாக இருந்தாலும் என்னை தீட்டுப்படுத்த அனுமதிக்க மாட்டேன் என்று ராஜ போஜனத்தை தள்ளிவிட்டார்கள். எத்தனை ஒரு பயங்கரமான தீர்மானம் பாருங்க. தீர்மானம் எடுக்கணும்னா இதை போல தீர்மானம் எடுக்கணுங்க. வாலிபர்கள் கவனிக்கணும். எந்த விதத்திலும் இந்த உலகத்தால் நான் திட்டுப்பட மாட்டேன். உலக ஆசாபாசங்கள், உலக இச்சைகள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, கவனிக்கணும். நல்லா வாலிபர்கள் கவனிக்கணும். எதுவாக இருந்தாலும் உலகத்தால் நான் தீட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டினால், அருமையான வாலிப சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் தானியேலை உயர்த்தினது போல உன்னையும் உயர்த்துவது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. எடுக்கிற தீர்மானம் கவனிக்கணுங்க. இந்த உலகம் நம்மிடத்தில் சிறந்ததை எதிர்பார்க்கிறது இல்லையா? நமக்குள்ள சிறந்த படிப்பு, திறமை, அனுபவங்கள், அழகு, அந்தஸ்து, இதில் மிக சிறந்ததை உலகம் எதிர்பார்க்க, அதை தனக்கென்று பற்றி கொள்வதற்கு எடுத்துக்கொள்வதற்கு உலகம் தீவிரப்படுகிறது. இன்னைக்கும் பாருங்க, அநேக சினிமா துறையில் இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள், இசைக்கருவியை வாசிக்கிறவங்க, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்கள் கூட நிறைய பேர், அவர்கள் அநேகர் கிறிஸ்தவர்கள். இவர்களுக்கு இருக்கிற திறமையை, இவர்களுக்கு இருக்கிற தாளந்துகளை இன்றைக்கு உலகம் பயன்படுத்துகிறது. அதுதாங்க உலகம். கேட்குற கர்த்தரை பிள்ளைகளே, உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த திறமைகள், தாளந்துகள், வரங்கள், கிருபை வரங்களை நம்ம யாருக்கு செலவிடுறது முக்கியம். உலகம் அதை பயன்படுத்தி கொள்ள துடிக்கும். ஆனால் இந்த 4 வாலிபர்களை பாருங்கள், தங்களுக்கு சிறந்ததை, மிக பெஸ்டானதை அவர்கள் உலகத்துக்கு கொடுக்க விரும்பவில்லை, ஆண்டவருக்கு கொடுக்க விரும்பினார்கள். ஆகவே தான் தேவன் அவர்களை உயர்த்தினார். அவர்கள் அழகில் சிறந்தவர்கள், ஆரோக்கியத்தில் சிறந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள். அவர்கள் யூதர்கள் அல்லவா? ஆக தங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளை உலகத்துக்கல்ல தேவனுக்காக செலவழிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே தான் பாபிலோனிலே அவர் இந்த தீர்மானம் எடுக்கிறாங்க. பாபிலோனில் எடுத்த தீர்மானம் கவனிக்கணும். நம்ம கவனிக்கணும். ஒரு வேத வசனம் சொல்லுதுங்க, ஏசாயா 48:14 கொஞ்சம் வாசி. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். பார்த்தீங்களா? ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிற தேவ பிள்ளைகள், அவருக்கு இடம் முக்கியமல்ல, எந்த இடத்திலையும் அவருக்கு சித்தமானது தான் செய்வார்கள். எனவே இதை கேட்கிறவங்க சூழ்நிலையை காரணம் காட்டி, அல்லது தேவன் வைத்த இடம் எதிராக இருப்பதை காரணம் காட்டி முறுமுறுக்க கூடாதுங்க. கர்த்தர் உங்களை எந்த இடத்தில் வைத்தாரோ அந்த இடம் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம், எதிராக கூட இருக்கலாம், உங்கள் விருப்பத்துக்கு மாறாக இருக்கலாம். அது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் வைத்த இடத்துல நீங்கள் நின்று, ஆண்டவரே இந்த எதிரான சூழ்நிலையிலும் போராட்டமான இடத்திலும் என்னை பயன்படுத்தும்னு சொல்லி உங்களை ஆண்டவர் கத்தை விட்டு விடுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் பயன்படுத்துவார். இந்த தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபத்தை இருந்த இடம் பாபிலோன் மாகாணம். சோத்திர அந்நிய தேசம், ஒரு கொடூரமான ராஜா, நெருக்கடி காலகட்டம். அந்த இடத்திலே அவர்கள் பாருங்க, அந்த இடத்தை குறித்து முறுமுறுக்கல, தங்கள் நிலைமை குறித்து முறுமுறுக்கவில்லை. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தைரியமாக இருந்தார்கள். தேவன் அவர்களை உயர்த்தினார். ஆகவேத்தான் சொல்லுகிறேன், இது கேட்குறவங்க ஒருவேளை திருமணமானவர்கள், புதிதாக திருமணமானவர்கள், ஐயோ நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், இப்படிப்பட்ட வீட்டில் இருக்கிறேன்,
நான் நினைச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று, என் மனக்கோட்டையெல்லாம் மண்கோட்டையாகி விட்டேன்னு சொல்லி கலங்கி இருக்கலாம். கர்த்தங்களோடு பேசுறான்னு விசுவாசிங்க. ஆண்டவர் தான் வைத்திருக்கிறார். அந்த இடத்தை குறித்து முறுமுறுக்காம, சூழ்நிலை முறுமுறுக்காம, அது அப்படி ஆண்டவகத்தை கொடுத்து இந்த இடத்திலும் கர்த்தாவே என்னை பயன்படுத்த முடியும் அப்படின்னு ஜெபிங்க. ஆண்டவகத்தை ஒப்பு கொடுங்க. ஒருவேளை ஊழியக்காரலாக இருக்கலாம். கேட்கும்பொழுது நீங்கள் இருக்கிற இடம் பல வருடங்களாய் இவ்வளோ முயற்சி செய்தும் எந்த முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம். கவனிங்கள். ஆண்டவரை குறை சொல்லாதீங்க, சூழ்நிலை குறை சொல்லாதீங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல பெஸ்ட் பேட்டர்னுங்க. ஆகவே தேவ சமூகத்தில் இருக்கிற இடத்த ஒப்பு கொடுங்க, குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். தேவன் வைத்த இடத்துக்கு தோத்திரம் பண்ணுங்க. ஏற்ற நேரத்தில் தேவன் அதே இடத்துல உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அது கடுமையான இடமா இருந்தாலும் வனாந்தரமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல தேவன் உங்களுக்கு ஒரு வாசலை திறப்பார். வனாந்தரத்த வழிகளையும் அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் அந்த இடத்தையே உங்களுக்காக மாற்றுவார். தேவன் சில நேரங்களிலே சூழ்நிலை மாற்றுவார், அநேக நேரங்களிலே நம்மை மாற்ற நினைப்பார். ஆகவே சூழ்நிலை மாறாமல் இருக்கும், அது கவலைப்படாதீங்க. உங்களை மாற்ற நினைக்கும் அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. தேவ சித்தத்துக்கு ஏற்றது போல உங்களை அர்ப்பணிங்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் மாறும் பொழுது, தேவன் உங்களை மாற்றும் பொழுது, ஏற்ற நேரத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே உலகம் நம்மை மாற்றி விடுவதற்கு துடிக்கும். நாம் மாறுகிறவர்களாக அல்ல, சூழ்நிலையை மாற்றுகிறவர்களாய் மாறணும். அதுதான் முக்கியம். படிக்கிற பிள்ளைகள் கேட்கணும், நல்லா கவனிக்கணும். இந்த காலேஜில், இந்த ஸ்கூலில் அப்படிலாம் உண்மையாக இருக்க முடியாது, உத்தமமாக இருக்கும் என்றெல்லாம் நினைக்காதிருங்கள். அல்லது உங்கள் நண்பர்களுக்கு ஏற்றது போல, சூழ்நிலைக்கு ஏற்றது போல, காலேஜ் ஸ்கூல் அது வேலை செய்கிற ஸ்தலத்துக்கு ஏற்றது போல உங்களை மாற்றிக்கொள்ளணும்னு நினைக்காதீங்க. சமரசம் செய்யாதிருங்கள். தானியேலும் அவருடைய தோழர்களும் சமரசம் செய்து கொள்ள விரும்பல பாருங்க. ஆகவே அவர்கள் மாறுகிறவர்களாக அல்ல, மாற்றுகிறவர்களாய் மாறிவிட்டார்கள். பாபிலோன் மாகாணத்தை மாற்றிட்டாங்க பாருங்க, இந்த 4 பேர் சேர்ந்து. என்றால் தொடர்ந்து 4-5 அதிகாரத்தை வாசித்து பாருங்க, எத்தனை அற்புதமான காரியம். ஆகவே இதை கவனத்தில் வைத்து உங்கள் இருதயத்தை எடுக்கிற தீர்மானம் மிக முக்கியமானது. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணுங்க. தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். நீதிமொழிகள் 4:23 கொஞ்சம் வாசிங்களேன். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். தானியேலின் இருதயம் ஆண்டவருக்கு நேராக இருந்தது, ஆண்டவரை நம்புகிற இருதயமாயிருந்தது, ஆண்டவரை நேசிக்கிற இருதயமாயிருந்தது. ஆகவே தான் அந்த இருதயத்தை நேபுகாத்து நேச்சாருக்கோ அல்லது ஆசீர்வாதங்களுக்கோ கொடுக்க விரும்பாமல் கர்த்தருக்கு கொடுக்கும்படியாக இந்த தீர்மானம் பண்றார். ராஜபோஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். ஆகவே கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்கணும். ஒரு வசனம், ரொம்ப நல்ல வசனம் பவுல் எழுதுவார். ரோமர் 12:1-2 கொஞ்சம் வாசிங்களேன். ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியும். அதான் சொன்னேன், மாறுகிறவர்களாய் அல்ல, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பார்த்தீங்களா? அருமையான ஒரு வார்த்தைங்க அது. சரி, இப்போ தானியேலுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையா ராஜாவின் போஜனமா அப்படின்னு ஒரு சவால் வருதுங்க. அந்த நேரத்தில் அவன் ராஜ போஜனத்தை தள்ளிவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து பிரமாணத்தின்படி வாழ அர்ப்பணித்தார். ஆகவேதான் கர்த்தர் அவரோடு கூட இருந்து தானியேலின் தன் தோழலையும் தத்தை உயர்த்தினார். ஆகவே இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சவால்கள், போராட்டங்கள் இந்த மாதத்தில் மட்டுமல்ல, இனி வரும் நாட்களில் அதிகரிக்கும். நமக்கு உலகமா ஆண்டவரா, கர்த்தருடைய வார்த்தையா, உலகத்தின் உயர்வு பதவியா,
என்கிற சவால்கள் நமக்கு வரும். அவைகள் மத்தியில் ஆண்டவருக்காக நில்லுங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு நில்லுங்கள். கர்த்தர் உதவி செய்வார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் 119ஆம் சங்கீதம் 103வது வசனம், உபாகமம் 8:3 இதெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும் உங்களுக்கு. இப்போ ஆகாரத்தினால் ஒரு சோதனை போல ஆதாம் ஏவாளுக்கு மனுஷனுக்கு வந்த முதல் சோதனையே இந்த ஆகாரத்தினால்தான். அந்த கனியை புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசித்ததினால் வந்த சோதனை இல்லைங்களா? அப்புறம் சொல்ல போனீங்கன்னா ஆண்டவர் இயேசுக்கும் வந்த அந்த சோதனை இதே சோதனை தான். சாத்தான் வந்து இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் அப்படி சொன்னான் பாருங்க. ஆதாம் ஏவாள் தோற்று போனார்கள், ஆனால் இயேசு வெற்றி பெற்றார். இதனால இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி உபாகமம் 8:3 சொல்லப்பட்ட மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி தேவ வார்த்தையை, தேவன் சொன்ன வார்த்தையை பற்றி கொண்டு அதை வைத்து எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சாத்தான் தோற்கடிச்சார். எந்த சோதனையாக இருக்கட்டும், தேவ பிள்ளைகள் வசனத்தை நம்புங்க, வசனத்தை சார்ந்து கொள்ளுங்கள். வசனத்தை சார்ந்து கொள்ளும் மக்கள் வெற்றி பெறுவார்கள். சோத்திரம். கர்த்தர் சொல்கிற அந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிற சோதனைகளை ஜெயிப்பதற்கு ஒரே வழி வேத வசனமே என்பதை மனதில் வைத்து வசனத்துக்கு நேராக திரும்புங்க, நம்புங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ இருதயத்திலே தீர்மானம் பண்ணினார். சரி, ஒரு 2வது தீர்மானத்தை பார்ப்போம். 2வது தீர்மானம், இப்போ அதே அந்த வசனத்தில் அடுத்த பகுதி கொஞ்சம் வாசிங்க. 2வது பகுதி வாசிங்கள. தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பிரதானிகளின் தலைவனிடத்திலே அவன் வேண்டிக் கொண்டான். முறுமுறுக்கல, முடியாதுன்னு சொல்லல, எதிர்த்து நிற்கல. அவன் பிரதானிகளின் தலைவன் அஸ்பனாசிடத்திலே வேண்டிக் கொண்டான். ஒரு தாழ்மையான தீர்மானம், இருதயத்தின் தீர்மானம் பார்த்தோம். இப்போ இது ஒரு தாழ்மையான தீர்மானம். இதை நீங்கள் கவனிக்கும் பொழுது சில வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆரம்பத்தை நான் சொன்னது போல இந்த அஸ்பனாஸ்ங்கிறவன் பிரதானிகளின் தலைவனாக இருந்தான். அவனிடத்துல சொல்றாங்க, இப்படி நாங்கள் நீர் கொடுக்கிற ராஜாவின் யோஜனத்தினால் எங்களை தீட்டுப்படுத்த விரும்ப மாட்டோம் என்று இந்த அஸ்பனாசனத்தை சொல்லும் போது அவன் மிகவும் அதிர்ச்சி அடைந்திருப்பான். ஏன்னா இந்த கட்டளை ராஜா போட்ட கட்டளை. இவர்களுக்கு ராஜபோஜனத்தை கொடுத்து அவர்களை கொண்டு வந்து தனக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் என்பது ராஜ கட்டளை. ராஜ கட்டளை பிடிக்கும் பொழுது அந்த ராஜ கட்டளைக்கு விரோதமாக இதை நாங்கள் புசிக்க மாட்டோம்னு சொன்னால் முதல்ல யாருக்கு தண்டனை கிடைக்குன்னா அஸ்பனாசு அவன் தலையை சிரச்சேதம் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை குறித்து சொல்கிறாரு பாருங்க. 1ஆம் அதிகாரத்தில் 10 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோட ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவர்களாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே. ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே. பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவன் அதிர்ச்சி அடைந்திருப்பான். இப்போ தானியேலும் அவன் தோழர்களும் அவர்கள் வைத்த அந்த தீர்மானங்கிறது அதில் ஒரு தவறும் எதுவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் பிரமாணம் சொல்லுகிறது, எங்கள் பிரமாணத்தின்படித்தான் வாழ்வோம், எங்கள் பிரமாணத்துக்கு எதிராக செயல்பட மாட்டோம் என்று அவர்கள் தங்கள் பிரமாணத்தை அங்கே சொல்லலை. இன்னொரு விஷயம், பாபிலோன் தெய்வத்தையோ பாபிலோன் அந்த ரிலீஜியஸ் சிஸ்டம் மத முறைமைகளையோ அல்லது ராஜபோஜனத்தையும் குற்றம் சாட்டவில்லை அவர்கள். நல்லா கவனிக்கணுங்க. தங்கள் தேவனுடைய பிரமாணம்தான் உயர்ந்தது, ஆகவே அதைத்தான் செய்வோம் அப்படின்னு அந்த இடத்துல அப்படி சொல்லலை அவங்க. அல்லது பாபிலோன் தெய்வத்தை அந்த மத முறைமைகளும் குற்றம் சாட்டலைங்க. அதற்கு பதிலாக தாழ்மையான ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். தங்கள் மனசாட்சி படித்தான் தாங்கள் வாழ்வோம் என்பதை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் இருப்பது அந்நிய தேசம்.
அவர்கள் நிலைமை சிறை கைதிகளாக அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த இடத்திலே அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படித்தான் நடந்து கொண்டு தங்களுடைய பரிசுத்தத்தை சுத்திகரிப்பை காத்து கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் நமக்கு தேவையான, நம்ம எந்த இடத்துல தேவன் வைக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து ஞானமா நம்ம செயல்படணும். அதுதான் ரொம்ப முக்கியங்க. நம்ம எங்கே தேவன் வைத்திருக்கிறார் என்று நினைத்து யோசித்து ஞானமா செயல்படணும். அது ஒரு ஜென்டில் அப்ரோச். கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற இடம், சூழ்நிலை, அமைப்பு இவைகளெல்லாம் கவனித்து ஞானமாக செயல்படணும். தேவையானது நம்ம சுத்திகரித்து கொள்ளணும். பரிசுத்தம் கெட்டு போகக்கூடாது. அதில் தாங்க நம்ம குறியாக இருக்கணும். அதுதாங்க இவர். ஆகவே வேண்டிக் கொண்டான். இவங்க நினைச்சிருந்தா நாங்கள் யார், வானத்தை மூமுண்டாக சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் என்ன சொல்லியிருப்பான், அப்படிப்பட்ட நீங்கள் ஏன் அங்கே அடிமையாக வந்து கேட்பானா, கேட்க மாட்டானா? அப்படிப்பட்ட நீங்கள் ஏன் அங்கே அடிமையாக வந்தீங்க என்று கேட்பான். அப்போ இவர் நிலைமையை சொல்லணும். வீக்காக போயிடும் ஒரு நிலைமை. ஆகவே பாருங்க, அவர்கள் தங்கள் காரியத்தை வாய்க்கணும், சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ராஜபோஜன் தான் தீட்டா இருக்கக்கூடாது என்பதனால் தாழ்மையான ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். ஸ்தோத்திரம். எங்களுக்கு 10 நாள் அளவும் மரக்கறிகளை தாரும், நாங்கள் புசிப்போம். 10 நாள் எங்களுக்கு டைம் தாரும் என்று தாழ்மையான ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். இப்போ நீங்க வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். 11, 12 வாசிக்கல. அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும். என்ன தாழ்மையான ஒரு வேண்டுகோள் பாருங்க, தீர்மானம் பாருங்க இல்லைங்களா? அவ்வளவாய் தாழ்த்தி தங்களுடைய தீர்மானத்தை வைத்தார்கள். அதன் விளைவு தேவன் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தார். வாசிக்கலாமா? நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை 9 கொஞ்சம் வாசிங்களேன். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பார்த்தீங்களா? நாம் எடுக்கிற தீர்மானங்கள் பரிசுத்தத்துக்குரியதாய், சுத்திகரிப்புக்குரியதாய், தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாய், தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணக்கூடியதாக இருக்கும் என்றால், அதனுடைய அடித்தளம் இதுவாக இருக்கும் என்று சொன்னால், அங்கே தேவனுடைய கரம் இயங்குவதை நம்ம பார்க்கலாம். கவனிக்கணும். ஏதோ உங்களுக்காக, உங்களுடைய உலக பிரகாரமான உயர்வுக்காக அல்ல சுயநலத்துக்காக நீங்கள் சில வைராக்கியமான காரியங்களை செய்தால் அது நிமித்தம் ஆண்டவருடைய கரம் இயங்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஆண்டவருக்காக, வேத வசனத்துக்காக, அவர் நாம மகிமைக்காக, ஆவிக்குரிய காரியங்களுக்காக, பரிசுத்தத்துக்காக, சுத்திகரிப்புக்காக, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இது நிமித்தம் நீங்கள் பக்தி வைராக்கியம் பாராட்டினால், நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுன்னு சொன்னது போல கர்த்தர் காரியத்திலே வைராக்கியம் பாராட்டினால் ஆண்டவர் கரம் இயங்கும் என்பது சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வைராக்கியம் எப்படிப்பட்டதுன்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்கள் கொண்டிருக்கிற வைராக்கியம் எது? நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுறீங்களா, அல்லது மாம்சத்துக்குரியதா, அது உலக ஆசீர்வாதம் அல்லது சுயநலத்துக்குரியதான்னு பார்க்கணுங்க. ஏன் ஆண்ட உயரத்தில் நான் ஆண்டவருக்காக இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறேன்னா அந்த வைராக்கியம் எப்படிப்பட்டது? இவர்கள் கர்த்தருக்காக பிரமாணத்தின்படி வைராக்கியம் பாராட்டினார்கள். விளைவு தேவன் அந்த அதிகாரிகளை தயவு கிடைக்க செய்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே நமது வைராக்கியங்கள், தீர்மானங்கள் எல்லாம் தேவனை அடித்தளமாக வைத்ததாக இருக்கணும். கவனிக்கணும். கேட்குறவங்க எல்லாம் ஆராய்ஞ்சு பாருங்க. இந்த வருஷத்துக்கு கடைசியில் வந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட வைராக்கியத்தில் இருக்கிறோம்? லௌகீக வைராக்கியமா, ஆவிக்குரிய வைராக்கியமா, தேவனுக்குரியதா, உலகத்துக்குரியதா? கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 16:7 கொஞ்சம் வாசிப்போம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். பார்த்தீங்களா? அப்போ நம்ம வழிகள்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணுங்க. அப்படியானா
இந்த அஸ்பனாசை இவர்கள் வழிக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். பார்த்தீங்களா, சத்துருக்களும் சமாதானமாகி போவாங்கன்னா இவ்வளோ அருமையான வார்த்தைங்க இது. ஆகவே நம்ம வழியை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும், நமது வழிகளை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணுங்க. முயற்சி ஆராய்ந்து பாருங்கள்னு வாசிக்கிறது போல அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். ஏன் சார் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் நமக்கு உயர்வு இல்லை, எவ்வளோ பிரயாசப்பட்ட ஏன் நடக்கலை? அது எங்கேயோ சில பிரச்சனை இருக்குதுங்க. அதுதான் சொன்னேன், அது எந்த வைராக்கியம் அப்படின்னு நம்ம யோசித்து பாருங்கள். சுத்திகரின்னு சொன்னது அதனால தான். பாருங்கள், ஒரு வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருவும் சமாதானமாகி போவான்னா எவ்வளோ அருமையான வார்த்தை. ஈசாக்கு விரோதமாக மனிதர்கள் செயல்பட்டார்கள், அவன் வெட்டின துறவையெல்லாம் தூர்த்து போட்டார்கள். ஆனால் ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணவில்லை, விட்டு கொடுத்தான். விளைவு அந்த ராஜாவும் தானாபதியும் வந்து ஈசாக்கு ஒப்புரவானார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். என்று சொன்னால் அதுதாங்க சொல்கிறார், சத்துருக்களும் சமாதானமாகி போவார். இந்த கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா, உங்கள் வைராக்கியம் கர்த்தருக்கு பிரியமா, அது ஆவிக்குரியதா அப்படி கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். எப்பேற்பட்ட எதிராளியாக இருக்கட்டும், அழிக்க நினைக்கிறவனோ உங்கள் தயவை நாடி வருவான். உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். அல்லேலூயா, ஆமென். நான் இப்படி நினச்சி பார்க்குறேன், இந்த அஸ்பனாஸ் இந்த அளவுக்கு அவன் இறங்கி வந்து சம்மதித்தான். சரி, 10 நாள் வரையிலும் நீங்கள் உங்களுக்கு மரக்கறிகளை கொடுக்குற போஜனத்தை கொடுக்குறோம், ராஜபோஜனம் வேண்டாம் அப்படி அவன் இறங்கி வந்தான். அந்த அளவுக்கு ஒரு அதிகாரி ராஜ பிரமாணத்துக்கு விரோதமாக இவர்களுக்கு இரக்கம் செய்வான் என்று சொன்னால் என்ன நடந்திருக்கணும்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த தானியேலும் மற்ற 3 பேர் சேர்ந்து அவர்கள் அஸ்பனாசிடம் தாங்கள் கடந்து வந்த பாதையை அவர்கள் விவரித்து சொல்லியிருப்பார்கள். எருசலேமிலிருந்து பாபிலோன் வரையிலும் அவர்கள் கடந்து வந்த பாதை, ஏன் ஆண்டவர் இப்படி அனுமதித்தார், அனைத்தும் ஆண்டவர் கரத்தில் இருக்கிறது. ராஜ்யங்களை தள்ளுகிறவர், ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறவர், தமக்கு சித்தமான உயர்த்துகிறவர், தாழ்த்துகிறவர் என்றெல்லாம் ஆண்டவரை குறித்து அவரே இன்றைக்கும் ஆளுகை செய்கிறார். எங்கள் ஜனத்தின் தவறினால் தான் வந்திருக்கிறோம் என்கிற முழு விவரத்தையும் சொல்லியிருப்பார்கள். அது மட்டும் கிடையாதுங்க, ஆபிரகாம் முதற்கொண்டு முற்பிதாக்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அஸ்பனாசுக்கு விவரித்து சொல்லியிருப்பான். இதெல்லாவற்றையும் கேட்டவன் இருதயத்தை ஆண்டவர் அசைத்து விட்டார். ஆகவே தான் அவன் இவர்களுக்கு தயவு செய்து இப்போ கேட்டதுபடியே கொடுத்தான் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நடத்தின பாதைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நம்ம சீர்தூக்கி பார்த்து ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் வரும் பொழுது அதை எதிராளிகளுக்கு ஆண்டவர் யாருன்னு சொல்லணும். நம்ம அவர் எப்படிப்பட்டவர், உயர்ந்தவர், சர்வ வல்லமுள்ள தேவன், சிங்காசனத்தை இன்றைக்கு வீற்றிருந்து ஆளு செய்த தேவன் என்றால் வாய்ப்பு வரும்பொழுது சொல்லணுங்க. நிச்சயமா நான் விசுவாசிக்கிற அப்படிப்பட்ட இருதயத்தெல்லாம் தேவன் கரைத்து நமக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார், நமது காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆகவே உண்மையான ஒரு தெய்வத்தின் ஆளுமையை அவர்கள் அஸ்பனாஸ்க்கு சொல்லியிருப்பார்கள். அதன் விளைவு அவன் அனுமதி கொடுத்தான். இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் பேசுறான்னு விசுவாசிங்க. நீங்கள் உங்கள் சூழ்நிலைகள் தலைகளாய் போய்விட்டதா, அல்லது பிரச்சனைகள் தலைக்கு மீறி போய்விட்டதா, கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு இப்பொழுது சூழ்நிலை இருக்கிறதா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் கரத்திலே விட்டு விடுங்கள். கர்த்தர் கரத்தில் விட்டுருங்க. ஆண்டவர் கரத்துக்கு கொண்டு வந்து விட்டால் அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலை அதை அடக்கி ஆழ்வார். தமது ஜனத்துக்காக கிரியை செய்கிற தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதட்டினவர் அல்லவா, சூறாவளி அதட்டினவர் அல்லவா, புயலை அமர்த்தினவர் அல்லவா, படகுல ஒரு மிகுந்த அமைதியை கட்டளிட்ட தேவன் அல்லவா. அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் அவர் சூழ்நிலையின் தேவனாய் இருக்கிறார். சூழ்நிலையை கைக்குள்ள வைத்து ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். மாஸ்டர் ஆஃப் த சிச்சுவேஷன், மாஸ்டர் ஆஃப் த சர்க்கம்ஸ்டன்சஸ். ஆகவே எல்லா சூழ்நிலை அடக்கி ஆளக்கூடிய தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அதை அவர் கருத்தில் விட்டு விடுங்கள். இவர்கள் அதைத்தான் செய்தார்கள். இவர்களால் என்ன செய்ய முடியும்? அடிமையாக இருக்கிறார்கள், அந்நிய தேசத்தில் இருக்கிறார்கள். என்ன செய்ய முடியும் இவர்களால்? ஒன்று செய்ய முடியாது. எல்லாவற்றையும் ஆண்டவர் கருத்தை ஒப்பு கொடுத்தார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார், சூழ்நிலையை மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு விஷயத்தை பார்க்கணுங்க.
பாருங்க, இவர் கேட்ட இந்த காரியம் அவன் உயிருக்கே உல வைக்கக்கூடிய விஷயங்க. அதுக்கும் இவங்க இடம் தரல, அவங்க அதையும் பார்க்குறாங்க இவங்க. ஆகவே ஞானமான சில வேண்டுகோளை வைக்கிறாங்க. அதுதான் நம்ம கேட்டோம். இப்போ வாசிக்கலாமா? 12 கொஞ்சம் வாசிக்கல. அதெல்லாம் நமக்கு தேவையானது. இதெல்லாம் நம்ம ஒரு இடத்துல எந்த இடத்துல எப்படி தீர்மானம் எடுக்கிறோம், எப்படி அப்ரோச் பண்ணுறோம் என்று. அவர்கள் ஏன்னா இவன் கேட்டது அவனுக்கும் பிரச்சனை, இவர்களுக்கும் பிரச்சனை. அவனுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. ஆகவே நீ இப்படித்தான் செய்யணும்னு கட்டளையும் போடலை. அதுக்கு பதிலாக ஒரு அப்ரோச் எடுக்கிறாங்க. பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்று 10 நாள் தவணை கேட்டு அவன் எப்படி செயல்படணும்னு சொல்லி அவன் உயிருக்கும் பிரச்சனை வரக்கூடாது என்று இப்படி ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தாங்க. பாரு, இதெல்லாம் நமக்கு தேவையான நல்ல ஆலோசனைகள். ஆகவே அதன்படியே அவன் செய்தான். அந்த 10 நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர்கள் 4 பேரும் பாபிலோனில் இருந்த ஞானிகளை காட்டிலும் சாஸ்திரிகளை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தர்களாய் மாறி இருந்தார்கள். எத்தனை பெரிய அற்புதம், ஆச்சரியம் பாரு. அதை குறித்து நீங்க 17வது வசனம் கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். பாத்தீங்களா? ஆண்டவர் ஏங்கி கிரியை செய்கிறார். அப்போ நம்ம இருக்கிற இடம் சூழ்நிலையை ஆண்டவர் கருத்தில் விட்டு அதுக்கு ஏற்றது போல யாருக்கும் சேதம் இல்லாமல் நம்மையும் காத்துக்கிடணும், அடுத்தவர்களுக்கும் பாதிப்புண்டாகாதபடி வாழ்கிற ஒரு ஞானமான ஒரு அப்ரோச் எடுத்தது போல நாமும் வாழக்கூடிய கிருபை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நம்ம ஜெபம் பண்ணணுங்க. ஏனோ தானோ இல்லை, எனக்கு அதிகாரம் இருக்குது, நாங்கள் ராஜா வீட்டு பிள்ளைகள், ஆக நாங்கள் யார் அன்னாராக்கன்னு சொல்லி எழுத்தங்க அவத்தெல்லாம் பேசப்படாது. கவனிக்க நீங்கள் ரோமர் 12:18 ஒரு வசந்த வாசியம் பார்க்கலாம். 12:18. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள். எல்லா மனுஷரோடும். பார்த்தீங்களா, என்ன அருமையான வார்த்தை. நிறைய பேர் நான் பார்க்குறேங்க, சில இடத்துல நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படின்னு அவர்கள் சூழ்நிலையில் எல்லாரும் எடுத்தாங்க ஒருத்தன்னு பேசுறதுங்க. கவனிக்கணும், ஞானமாக நம்ம வாழணும், பேசணும். வேலை செய்கிற இடத்துல, வீட்டில், குடியிருக்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல ஞானமாக செயல்படுங்கள். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் கரை இயங்கும். தேவை இருதயத்திலே தங்களை தீர்மானம் பண்ணி தாழ்மையான ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். அவர்கள் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார்கள். என்ன நடந்தது? கர்த்தருடைய கரம் இயங்குகிறது. பார்த்தீங்களா? அஸ்மனஸோடு பேசுகிறார், உயர்த்துறார். ஆகவே சொல்லுகிறேன், அண்டர்லைன் பண்ண அந்த வார்த்தையில் நீங்கள் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுங்கள், இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ளும் தீர்மானம் பண்ணுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய கரம் இயங்கும், கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன், நீங்கள் எடுக்கிற தீர்மானம் தான் தேவன் உங்களை உயர்த்துவதற்கு வழிவகுக்கும். ஆகவே நான் ஆரம்பத்தில் சொல்லி கொண்டு வருகிறேன், இந்த வருஷத்துக்கு கடைசியில் வந்திருக்கிறோம். ஆக இந்த வருஷத்தின் கடைசியில் நாம் எடுக்க தீர்மானம் ரொம்ப முக்கியம். வருஷத்தின் கடைசியில் மட்டும் இல்லைங்க, எப்பொழுதுமே நாம் எடுக்கிற தீர்மானங்கள் மிக முக்கியமானது. அதுதான் அடுத்த லெவலுக்கு நம்ம உயர்த்தும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் நான். இது கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் உங்கள் இதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நல்ல தீர்மானங்களை எடுங்கள். கர்த்தர் கரம் உங்களுக்காக இயங்கும், கர்த்தர் உங்களை லிஃப்ட் பண்ணுவார், அடுத்த லெவலுக்கு உயர்த்துவார். சரி, என்னங்க அப்படிப்பட்ட தீர்மானம்? அதில் ஒருத்தருடைய தீர்மானத்தை சொல்கிறேன் பாருங்க. ரூத் என்கிற அருமையான அந்த ஸ்திரியினுடைய மோவாபிய ஸ்திரியா இருந்தாலும் எடுத்த தீர்மானம். ரூத் 1ஆம் அதிகாரம் 15, 16, 17. இது கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். நீங்கள் அது மேலோட்டம் பார்க்கக்கூடாது. அதுக்குள்ளே என்ன தீர்மானம், அந்த ரூத்துடைய இருதயம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். அது உங்களுக்கு இருக்குமானா உங்களும் நிச்சயமாக உயர்த்துவார். 1ஆம் அதிகாரம் 15, 16, 17. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன். கவனிக்கணுங்க அந்த தீர்மானம். என்ன அர்த்தம்?
நீர் போகிற இடத்துக்கு நானும் வருவேன். எந்த இடமாக இருந்தாலும் அது என் இடம். இன்னும் சொல்லுகிறேன், அது எந்த ஜனமாயிருந்தாலும் உம்முடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம். உமது ஜனமாகவே நான் இருக்க விரும்புகிறேன். அதுதாங்க இந்த தீர்மானத்துடைய அர்த்தம். எந்த இடமாக இருந்தாலும் அங்கே நான் வாழ பழகி கொள்ளுகிறேன். அந்த இடத்திலே நான் இருந்து நான் கனி கொடுக்க விரும்புகிறேன். உமது ஜனமாகவே நான் இருக்க விரும்புகிறேன். நான் ஒரு மோவாபிய ஸ்திரீ 10ஆம் தலைமுறைக்கு உள்ள வரக்கூடாது. ஆகிலும் நான் உம்மோடு கூடவே இருக்க, உமது ஜனமாயிருக்க நான் விரும்புகிறேன் என்கிற அழகான அருமையான ஒரு தீர்மானம். இன்றைக்கு இப்படிப்பட்ட இடம் இருந்தாதான் நான் வாழ்வேன், இல்லைன்னா வாழ மாட்டேன்னு அடம்பிடிக்கிறோம். கவனிக்கணுங்க, உமது ஜனமாகவே இருக்க நான் விரும்புகிறேன். ரட்சிக்கப்பட்ட ஜனமாக இருக்கணும், பரிசுத்த ஜாதியாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கணும், வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஜனமாக இருக்கணும். சோத்திரம். ஆண்டவர் நம்மேல் பிரியப்படுற அளவுக்கு அவருக்கு பிரியமான ஜனமாக இருக்கணும்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அதான் சொல்கிறேன், உமது ஜனமாகவே இருக்க விரும்புகிறேன். அடுத்தது பாருங்க, நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அப்படின்னா நீர் விசுவாசிக்கிற ஜீவனுள்ள தெய்வத்தை தான் நான் விசுவாசிக்க விரும்புகிறேன். எங்களுடைய மோவாபிய தெய்வமாகிய செத்த தெய்வங்களை, செத்த கிரியைகளை, செத்த மத சடங்குகளாகிய மோவாபிய சடங்கு தெய்வங்கள், செத்த கிரியைகளை நான் வெறுக்கிறேன். நீர் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தெய்வமாகி யெகோவாவையே நான் விசுவாசிக்கிறேன் என்று எடுத்த அடுத்த தீர்மானம். என்ன அற்புதமானது! இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனுக்காக இந்த உலகத்துக்கு வந்து மனுஷனை மீட்டெடுப்பதற்காக, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து மீட்டெடுத்து அவனை நீதிமானாய் மாற்றி நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக, இந்த உலகத்தில் சமாதான சந்தோஷம் உள்ள ஒரு வாழ்க்கை, இந்த உலகத்துக்கு பிறகு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக உலகத்துக்கு வந்து மரித்த ஜீவனுள்ள மெய் தெய்வமாகி இயேசு, அந்த தெய்வத்தை நான் விசுவாசிக்கிறேன், அவர்தான் என்னுடைய தெய்வமாக இருக்க வேணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்து அவர் அண்டிக் கொள்ளுகிற மக்களை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா! இதை கேட்கறவங்க அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்கணுங்க. நீங்க அது ரொம்ப அவசியம். அடுத்தது பாருங்க, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்க முடியாது. இது என்ன தீர்மானம் கேட்டீங்கன்னா, ஒருவேளை எனக்கு முன்பாக நகோமி பார்த்து, மாமியார் பார்த்து சொல்லுதாங்க, அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு முன்பாக நீர் மரித்து விட்டால் நீர் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை நான் பாதுகாப்பேன். அடுத்து நான் மரித்தால் என்னை அங்கேயே அடக்கம் பண்ணும்படியாக ஏற்பாடுகளை செய்வேன். மட்டுமல்ல, மரணம் நம்மை பிரிக்க முடியாது. நீரும் நானும் ஒரே தெய்வத்தை விசுவாசிக்கிறோம். அப்படி ஒரே தெய்வத்தை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் அந்த ஒரே தெய்வத்துடைய என்னால் அங்கே இருப்போம் அவரோடு கூட, அப்படின்னு ஒரு தீர்மானங்க. என்ன அற்புதமான ஒரு தீர்மானம்! மரணத்துக்கு அப்பால் இருக்கிற ஒரு வாழ்க்கை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்மானங்க அது. இது கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, அப்படி மறுமையை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து நம்ம தீர்மானம் எடுக்கிறோமா? கவனிக்கணுங்க. பிரமாணம் 1 தெசலோனிக்கர் 4:13-18 வாசித்து, பிலிப்பியர் 3:21 வாசித்து பாருங்க. இந்த அற்பமான சரீரத்தை தமது மகிமையான சரீரத்துக்கு இணையாக மறுரூபப்படுத்துவார், என்றென்றைக்கு அவரோடு கூட இருப்போம். இந்த பிரமாணத்தை பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளடக்கி சொல்ற தீர்மானம் தான் ரூத்தின் தீர்மானம். இந்த கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, அப்படி நிச்சயத்தை குறித்த தீர்மானங்கள் எடுக்கணுங்க. இந்த உலகத்தில் வாழும்பொழுது எடுக்கிற தீர்மானம் நிச்சயத்தை குறித்து ரொம்ப முக்கியம். அவர்களை தேவன் கைவிடுவதே இல்லை, உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம்! இந்த அருமையான ஒரு தீர்மானங்க. தானியேலின் தீர்மானத்தை தேவன் கனம் பண்ணினார், ரூத்தின் தீர்மானத்துக்கு கனம் பண்ணினார். போவாசோடு இணைத்து, போவாசுக்கும் ரூத்துக்கும் திருமணமாகி அவர்கள் வழியிலே தான் ஓபேத்தும், ஓபேத்தின் குமாரன் தாவீதும், தாவீதின் குமாரன் இயேசு உலகத்துக்கு வந்து உலக ரட்சகரானார். நம்ம எல்லாம் மீட்டெடுத்தார்னா, இந்த ரூத்தை ஆசீர்வாதத்தை உச்சத்தில் வைத்து விட்டார். தன்னுடைய
பிறப்பின் வர்த்தமானங்களை எழுதும் பொழுது மத்திய 1ஆம் அதிகாரத்தில் ரூத்தையும் கொண்டு வந்துட்டாருன்னா தீர்மானம் தான் முக்கியம். ஆகவே இன்றைக்கு எடுக்கிற தீர்மானம் மிக முக்கியமானது. அப்படி வைராக்கியம் கொள்ளுங்கள், நல்ல தீர்மானங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ 2 தீர்மானத்தை பார்த்துருக்கிறோம். இருதயத்தின் தீர்மானம், தாழ்மையான தீர்மானம். 3வது கனம் பண்ணப்பட்ட தீர்மானம். கனம் பண்ணப்பட்ட தீர்மானம் 1ஆம் அதிகாரம் 20-21. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான். இவர்கள் எடுத்த தீர்மானத்தை கனம் பண்ணினாருங்க. எப்படி 3 ஆசீர்வாதம் இருக்கு. இந்த தீர்மானம் எடுத்தார்களே, இவர்கள் எடுத்த தீர்மானத்துக்கு தேவன் கொடுத்த 3 ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்தார். ஆவிக்குரிய வெளிப்பாட்டை தேவன் கொடுத்தார். 17வது வசனம் 1:17. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். சொப்பனங்களை வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்பாட்டின் அறிவை கொடுக்கிறாருங்க. அதான் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அடுத்து வர அதிகாரங்களில் பார்க்குறோம். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் பிரதானிகளுக்கு பிரதானியம் வச்சாராம். என்றால் இந்த எடுத்த தீர்மானத்தை கர்த்தர் கொடுத்த முதல் ஆசீர்வாதம், ஆவிக்கு ஒரு நல்ல வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்தார். 2வது ஆசீர்வாதம், ராஜ்யம் மேன்மைக்கும் உயர்த்துறாருங்க. 20வது வசனம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ, ராஜா விசாரித்தார், அவர்கள் ராஜா கேட்ட அத்தனை கேள்விகளுக்கு ஞானமான பதில சொல்லிட்டாங்க. ஆகவே அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தர்களாக கண்டு ராஜா உயர்த்திட்டான் என்று சொன்னால், 2வது ஆசீர்வாதம், ராஜ்யம் எங்கும் அவர்களை முன்னிலைப்படுத்தினான், உயர்த்தினான் ராஜா. கவனிக்கணும், இருதயத்தில் எடுக்கிற தீர்மானம் எந்த அளவுக்கு வேலை செய்து பாருங்க, எப்படி உயர்த்தது பாருங்க. சாதாரணமாக நினைக்கிறோம் நம்ம வாலிப தம்பி தங்கச்சி கேட்குறவங்க, இன்றைக்கு சில தீர்மானம் பண்ணுங்க, இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. அப்படி நல்ல தீர்மானம் பண்ணி அதை ஃபாலோ பண்ண பாருங்க. தானியேலை உயர்த்தினதை காட்டிலும் மேலாக உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், நல்ல வெளிப்பாடுகளை கொடுப்பார், தரிசனங்களை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பாருங்க, படிப்பில் கொடுப்பார், வேலை ஸ்தலத்தில், வியாபாரத்தில், குடும்ப வாழ்க்கையில் அதெல்லாம் வெளிப்படுங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு நிகரானவர் இருப்பதில்லை அப்படின்னு கர்த்தர் உயர்த்துவாருங்க. சரி, 3வது 21வது வசனம். கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான். கோரேஸ் ராஜா ராஜ்யபாரம் பண்ண மட்டும் தானியேலுடைய உயர்வு தொடர்ந்தது, தொடர்ச்சியான உயர்வு. 3வது ஆசீர்வாதம், ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் கிடையாதுங்க, தொடர்ச்சியான உயர்வு. கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 6-7 ராஜாக்கள் வந்து போயிருக்கிறார்கள். இந்த ஞாபகாத்த நேச்சாருக்கும் கோரேஸுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 7 ராஜாக்கள் மொத்தம். அவருக்கு காலமெல்லாம் இந்த தானியேல் சிறப்பான ஒரு தேவ மனுஷனாக இருந்திருக்கிறார். தேவன் அவரை அப்படி உயர்த்தி இருக்கிறார். அவருடைய நல் நடத்த இந்த இத்தனை ராஜாக்கள் மத்தியிலும் அது உயர்வாக தொடர்ந்து இருந்தது என்றால் கர்த்தனை சொல்றாருங்க. ஆண்டவருக்காக எடுக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள், சுத்திகரிப்புதில் நீ உண்மையாக இருந்தீங்கன்னா உங்கள் உயர்வு ஏதோ கொஞ்ச நெஞ்சம் அல்ல, அறகுறையா இல்லை, தேவன் தொடர்ந்து உயர்த்துவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்ட மாட்டார், சகல ஜனங்களை கண்புக்கு உங்களை மேன்மைப்படுத்துவார் என்பதை மறவாதிருங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனையோ ராஜாக்கள் வந்தார்கள் போனார்கள், ஆனால் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. 6ஆம் அதிகாரம் கடைசியில் பார்க்குறோம் என்று சொன்னால் எத்தனை பேர் வந்தாலும் போனாலும் தானியேல் உயர்வு தொடர்ந்தது அப்படி நம்ம பார்க்குறோம். காரணம் என்னென்னா ஒன்றே ஒன்று தான், தேவனை மகிமைப்படுத்தினார், தேவன் அவரை உயர்த்தினார். அதுவும் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. அப்பா இயேசு ஜெபித்த ஜெபத்தில் ஒரு வார்த்தை வருது பாருங்க, யோவான் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், பூமியிலே நான் மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன்.
பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அற்புதத்துக்கும் அதிசயத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் பிதாவை மகிமைப்படுத்தினார். பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்தினார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து வலது பார்ச்சத்திலே வீட்டிற்கும்படி செய்தார்னா இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு உதாரணங்க. நீங்கள் பூமியில் இருக்கும் பொழுது கொடுத்த இடத்திலே, வேலை ஸ்தலத்தில், வியாபாரத்தில், ஊழியத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. தேவன் சில திட்டங்களை வைத்து தான் சில இடத்துல வைப்பாருங்க. ஆண்டவர் சிலரை சில இடத்துல வைக்கிறாருன்னா சில திட்டங்கள் இருக்கும் இல்லைங்களா? சோத்திரம். யோசேப்பை எகிப்தில் ஏன் வைத்தார்? இஸ்ரவேல் என்கிற முழு ராஜ்யத்துக்கு அவர்களை பாதுகாப்பதற்கு, அந்த சந்ததிக்காக வைத்தார். மொர்தெகாய் ஏங்க சூசானில் வைத்தார் என்று சொன்னால், பெர்சியா தேசத்தை வைத்தார் என்று சொன்னால் யூதர் குலத்தை பாதுகாப்பதற்காக வைத்தார் இல்லைங்களா? எஸ்தரோடு சேர்ந்து இப்படி நிறைய நீங்கள் பார்க்க சில இடத்துல ஆண்டவர் வைக்கிறாருன்னா சில திட்டம் நோக்கம் இருக்கு. அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு நீங்கள் ஆண்டவரோடு இசைந்து நடக்கணும். உங்கள் இருதயத்தை சுத்திகரித்து கொண்டு சில தீர்மானங்கள் எடுத்து ஆண்டவரோடு இசைந்து நடந்தால் எந்த திட்டத்துக்காக தேவன் உங்களை பிடித்தாரோ அந்த திட்டத்தை தேவன் ஸ்தோத்திரம் நிறைவேற்றுவார். கர்த்தர் சொல்கிறா, அது வரையிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதுன்னு சொன்ன ஆண்டவன். இது கேட்குற தேவ பிள்ளைகளே, ஒரு திட்டத்தோடு தான் தேவன் உங்களை வைத்திருக்கிறா. ஆண்டவரோடு சேர்ந்து உங்கள் இருதயத்தை மட்டும் காத்துக்கொள்ளுங்கள். அவர் மட்டும் விலக மாட்டா, கைவிட மாட்டா. என்னாலும் அவர் ராஜ்யபாரம் தொடர்ந்து நிலைத்திருக்கும். அவர் ஆளுகிறவே இருப்பார். உங்கள் காரியமெல்லாம் ஜெயமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திராகவே இதை கேட்குறவங்க நல்லா கவனிக்கணும். சூழ்நிலைக்கு ஏற்றது போல மாறுகிற மக்களா அல்ல, சூழ்நிலைகளை மாற்றுகிறவர்களா இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது லக்கு கோல் என்னவென்று சொன்னால், நாம் இயேசுவை போல மாற வேண்டும். அதுதான் முக்கியம். இந்த ரோமர் 8:29 வாசிச்சு ஜெபம் பண்ணுவான். 8:29. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அடுத்த வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். பாத்தீங்களா? அப்போ நாம் எப்படி மாறணும்னா, ஏதோ உலகத்துக்காக உலக போக்கில உலக விருப்பப்படி அல்ல, இயேசுவை போல் மாற வேண்டும். அவர் பார்க்கிறது போல பார்ப்போம். அவருடைய திவ்ய சுபாவங்கள், இரக்கம், தயவு, அன்பு, ஜெப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, தியாகம் என்று இயேசுவை போல நீங்கள் இந்த உலகத்தில் மாற வேண்டும். அதுவே லக்காக வாழ வேண்டும். பிறகு அவர் இருக்கிற இடத்தில் நாமும் இருக்கும்படி செய்வார், அவரை போல் இருக்கும்படி செய்வார் என்று 1 யோவான் 3:2 சொல்லப்பட்ட வார்த்தைப்படி அதுதான் நமது கோல். அதை மனதில் வைத்து இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகள் அந்த இலக்கோடு வாழுங்கள். இந்த உலகத்திலும் ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். இந்த உலக வாழ்க்கை முடியும் பொழுது ஆண்டு வைத்த ஸ்தானத்திலே கொண்டு வைக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே மாறுகிறவர்களாக அல்ல, மாற்றுகிறவர்களாக இருங்கள். தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தேவை இருதயத்தை எடுத்த தீர்மானம். இதெல்லாம் டோட்டலாக கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஏதோ அவங்க சாப்பாட்டு முக்கியம் இல்லைங்க. சாப்பாட்டில் எடுத்த தீர்மானம் அல்ல, இருதயத்தில் எடுத்த தீர்மானம். அதுதான் முக்கியம். ஆக நிறைய பேர் பேசும்போது அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு அந்த சாப்பாடு அதெல்லாம் பேசுவாங்க. அது வல்லுங்க நமக்கு முக்கியம். சாப்பாட்டில் அல்ல, ஆகாரத்தில் அல்ல, இருதயத்தில் எடுத்த தீர்மானம். இருதயம் தான் முக்கியம். ஆக இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இருதயத்தின் தீர்மானம், தாழ்மையின் தீர்மானம், கனம் பண்ணப்பட்ட தீர்மானம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, தானியேலின் தீர்மானத்தை குறித்து யானைக்கு உதவி செய்தீர். தானியேலை தேவன் தேசத்தில் உயர்த்தினது பாரு. கேட்கிற தேவ பிள்ளைகள் இந்த வருஷத்துக்கு கடைசி நாட்களிலே தங்களை சுத்திகரித்துக் கொள்ள, பரிசுத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ள உதவி செய்யும். கர்த்தாவே, உங்க நாம மகிமைப்படட்டும். அது பிள்ளைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.